இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்களையும் என் சகோதரிகளையும் என் நண்பர்களையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அதனை உணர்ந்து அதனை தியானித்து அதனை விசுவாசித்து நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நிலைநாட்டி வைக்க வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 6:11 அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் கிறிஸ்துவின் சிலுவையில் விசுவாசம். கிறிஸ்துவின் சிலுவையில் விசுவாசம். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே எமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே எமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நிறங்களை மீட்டு கொண்ட கிருபைக்காக உமக்கண்டடைக்கும் ஸ்தோத்திரம். பாவிகளாய் பிறந்தங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டு உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவர் எங்களுக்காக இந்த பூலகத்திற்கு அனுப்பி அவரை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால தேவரீர் நீரங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக அன்றைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும் அதே நேரம் அடியேனை அபிஷேகித்து நிதானமாக உம்முடைய வார்த்தைகளை போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதகராக இருக்கிறார், அவரே ஆசிரியராக இருக்கிறார், அவரே போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹalleluya. Hallelujah. Thank you, Jesus. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த வேத வார்த்தையை ரோமர் 6:11 மறுபடியும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர நான் விரும்புகிறேன். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறுத்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று ரோமர் 6:11 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இங்கே 2 முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும், 2வது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ எண்ணிக்கொள்ளுங்கள் ஒரு நிகழ்காலத்தை குறிக்கிறபடியினால் இடைவிடாமல் அதனை எண்ணிக்கொள்ள வேணும். அப்போ எத்தனை தரம் எண்ணிக்கொள்ள வேணும் என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை. எப்போ தேவையோ அடிக்கடி 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 அதை நாம் தவறாமல் எண்ணிக்கொள்ள வேணும் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் கடந்த செய்தியில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் குறிப்பாக என்ன மாதிரி என்று சொன்னால், அதாவது கிறிஸ்து ஒரு காலமும் தவறவில்லை, கிறிஸ்துவின் சிலுவையிலே எந்த விதமான தவறும் இல்லை, தவறு நம்மிலேயே இருக்கிறது என்பதனை அறிந்து செய்த பாவ செயல்களை
பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்தும் பொழுது நாம் செய்த பாவச் செயல்களுக்காக தேவனிடத்தில் மன்னிப்பு கோர வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது பற்றி யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால், தவறு நாம் செய்யக்கூடிய சாத்தியக்கூறு உண்டு. அப்படி தவறு செய்தால் உடனடியாக அந்த தவறை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு கோரி அதை மனம் வருந்தி மன்னிப்பு கோரி தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக அவர் அதனை செய்வார் என்பது கதல் தெளிவாக சொல்லியிருக்கிறார். எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பார் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அவர் பாவத்தை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்குவார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் தவறு செய்தவுடன் நம்ம விட்டு விலகி விடுவார் என்ற வீணான சிந்தனைக்கு ஒரு பொழுதும் நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நாம் பலவீனமானவர்கள் என்பதனை அறிந்து கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ அந்த சிந்தனைக்கு இடம் கொடாமல் நாம் பலவீனமானவர்கள் என்பதனை அறிந்து இந்த பலவீனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்காகவே தேவன் மனுஷனாக தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்தின் கடன்களை கொடுத்து தீர்த்து பாவத்தின் ஆதிக்கத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தார் என்பதனை அறிந்து உணர்ந்து அதனை தொடர்ச்சியாக நாம் விசுவாசிக்க வேண்டியதே தேவனுடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. ரோமர் 8:2 தன் குமாரனுடைய சொந்த இரத்தத்தையே நம்முடைய முதலீடு செய்திருக்க நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே அவர் நமக்காக மரித்திருக்க. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். தன் குமாரனுடைய சொந்த இரத்தத்தையே நம்மீது முதலீடு செய்திருக்க நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே அவர் நமக்காக மரித்திருக்க நம்முடைய பலவீனங்களை கண்டவுடன் அவர் நம்ம விட்டு விலகி போவார் என்ற சிந்தனை நமக்கு தூரமாயிருப்பதாக. அப்போ அநேகமான கிறிஸ்தவர்கள் இத்தகைய சிந்தனையை உடையவர்களாக இருக்கிறார்களோ, நாம் பாவம் செய்துட்டோம், அவர் கர்த்தர் என்னை விட்டு விலகிட்டார், அவர் அப்படி அந்த விதமான சிந்தனை ஒரு காலமும் நம்மள வரக்கூடாது. நாம் பலவீனமானவர்கள் என்பதை தேவன் நன்கு அறிவார். சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறோம், மரண சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை தேவன் நன்கு அறிவார். ஆனபடியால் தான் எங்களுக்காக பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்து தன்னை பலியாக கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து பாவத்தின் பிடியிலிருந்து நமக்கு விடுதலை தந்தார் என்பதை அறிந்து உணர்ந்து அதை தொடர்ச்சியாக விசுவாசிக்க வேண்டியதே தேவன் நமக்கு வைத்திருக்கிற கட்டளையாகும். ஆனபடியால் நம்முடைய பலவீனங்களை கண்டவுடன் அவர் நம்ம விட்டு விலகி போவார் என்ற பேச்சுக்கே இடம் கொடுக்கக்கூடாது. கிறிஸ்துவின் சிலுவையின் முக்கியமான நோக்கம் விசுவாசிகளாகிய நமக்கு ரட்சிப்பை கொடுப்பது மட்டுமல்ல, நம்ம பரிசுத்தப்படுத்தி கிறிஸ்துவின் சாயலில் நம்ம உருவாக்குகிறதே அவருடைய பங்காக இருக்கிறது. கவனமாக அறிந்து கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ ரட்சிப்பை கொடுக்கிறது மட்டுமல்ல, நம்ம பரிசுத்தப்படுத்தி கிறிஸ்துவின் சாயலை நமக்கு கொடுக்கிறது முக்கியமான நோக்கம். அவருடைய பங்கு, அவருடைய மிக முக்கியமான பங்கு அதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பலவீனங்களை அப்புறப்படுத்த அவர் ஒருவரால் மட்டுமே முடியும். அப்போ நம்மிடத்தில் பலவீனம் இருக்கு, நாங்கள் அதை வெளிப்படுத்துவோம், நாங்கள் அதை அப்புறப்படுத்துவோம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அது எங்களால் முடியாது. ஆனபடியால் இது பற்றி மத்தேயு 3:11-12 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு 3:11-12 என்று சொன்னால்,
மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். இது யோவான் சானன் சொல்லுகிறான். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்வருகிறவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். தூற்று கூட அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியிலே சுட்டெரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் என்ன செய்வார் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியிலே சுட்டெரிப்பார் என்று சொல்லப்போம். இந்த மாதிரி தான் அவர் நம்ம தன்னுடைய சாயலில் மாற்றுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் என்பதே பரிசுத்த ஆவியானவருடைய நிபந்தனையாகும். ரோமர் 8:2 இது பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பாவம் மரணம் என்னும் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிட்டே. அப்போ கிறிஸ்து இயேசுவனுடைய பிரமாணம் என்ன சொல்லுவதென்று சொன்னால், நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேணும். அப்படி கிறிஸ்துவுக்குள்ளே இருப்போமாயிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செயல்பட்டு பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவார் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய பலவீனங்களில் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். எனக்கு இந்த மாதிரி பலவீனமாக இருக்குதே, அப்படி இருக்கே, அதுகளை பற்றி சிந்திக்கவே கூடாது. ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய பலவீனத்தை பற்றி சிந்திக்கக்கூடாது. நம்முடைய பலவீனங்களில் நாம் கவனம் செலுத்தாமல் நம்முடைய விசுவாசத்தை கிறிஸ்துவின் சிலுவையில் நங்கூரமிட்டு அந்த விசுவாசத்தை நிலைத்திருப்போமானால் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. நம்முடைய பலவீனத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்துறது சாத்தான். அதுகளுக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால் நம்முடைய பலவீனத்தை தேவன் அறிந்திருக்கிறார். மரண சரீரத்தையும் சாவுக்கு ஏதுவான சரீரத்தையும் பலவீனமான சரீரத்தையும் நாம் உடையவர்களாக இருக்கிறபடியினால் நம்முடைய பலவீனங்களை பற்றி நாம் அதை பற்றி சிந்திக்க வேண்டியது இல்லை. ஆனால் செய்ய வேண்டியது என்ன, நம்முடைய விசுவாசத்தை கிறிஸ்துவின் சிலுவையில் நங்குரமிட்டு அந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திருப்போம். ஆனால் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. இதன் பொருள் பாவ செயல்களில் ஈடுபடலாம் என்பதல்ல. தற்செயலாக பாவத்தை செய்தால் 1 யோவான் 1:9 சொல்லப்பட்டிருப்பதன்படி செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கோரி மறுபடியும் தேவனோடு ஒப்புரவாக வேண்டியதே தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. ஏனென்றால் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், எக்கால சத்தம் ஊதும் வரையும் பாவம் இல்லாத பூரணத்துவம் இந்த பூமியில் இல்லை. பாவம் செய்ய வேண்டியதில்லை, பாவம் செய்யக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு என்பதை நம்முடைய மனதில் உறுதியாக நிலைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். அப்போ நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்றே அவர் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிறது என்னென்று சொன்னால் நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்போ என்னத்தை எண்ணிக்கொள்ள வேண்டும்? நாம் யார் என்பதனையும், நமக்கு நடந்தது என்ன என்பதனையும், யார் இந்த இயேசு கிறிஸ்து என்பதனையும், கிறிஸ்து நமக்கு என்ன செய்தார் என்பதனையும் அறிந்து அதனை அனுதினமும் எண்ணிக்கொள்ள வேண்டும். அதனை அனுதினமும் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். சரியான முறையில் தேவனுக்கேற்ற முறையில் எண்ணிக்கொள்வோமானால் நாம் அந்த பாவத்துக்கு தொடர்ந்து மரித்திருப்போம். அப்போ அந்த பாவத்துக்கு மரித்திருக்க வேண்டியதே நமக்கு தேவையானது. சரியான முறையில் தொடர்ந்து விசுவாசிப்போமா இருந்தால் நாம் தொடர்ந்து அந்த பாவத்துக்கு மரித்திருப்போம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும்.
அந்த பாவத்துக்கு மரித்திருந்தால் நாம் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். அதைத்தான் இங்கே ரோமர் 6:11 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த பாவத்துக்கு மரித்திருந்தால் நாம் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். அப்பொழுது பிசாசின் மேலும் மாம்சத்தின் மேலும் உலகத்தின் மேலும் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை தேவன் நமக்கு தந்தருளுவார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. ரோமர் 6:14 உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. வேறு எந்த வழியும் நமக்கு இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால், பாவத்துக்கு மரித்திருக்க வேணும், தொடர்ந்து மரித்திருக்க வேணும். அப்படி மரித்திருக்கும் பொழுது தேவனுக்கென்று பிழைத்திருப்போம் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த வழியும் நமக்கு இல்லை, வேறு எந்த பாதையும் நமக்கு இல்லை. பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லியிருப்பதை விசுவாசிப்போமாக. அவர் 14 நிருபங்களில் இது பற்றி சொல்லியிருக்கிறார். அதாவது ரோமர் நிருபத்தில் இருந்து எபிரேயர் நிருபம் வரை இருக்கிற 14 நிருபங்களிலும் இது பற்றி சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய வெளிப்பாட்டை பவுல் அப்போஸ்தலருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். கலாத்தியர் 1:11-12 இது பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவையின் பொருள் அவ்விசுவாசிக்கு அல்ல, விசுவாசிகளுக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சிலுவையின் பொருள் அவிசுவாசிகளுக்கு, கர்த்தரை தெரியாத, ஆண்டவரை தெரியாத அவிசுவாசிகளுக்கு சிலுவையை பற்றி சொல்ல வேண்டிய அவசரம் இல்லை. அப்போ சிலுவையை பற்றி சொல்லப்பட்டது யாருக்கென்று சொன்னால் விசுவாசிகளுக்கே சொல்லப்பட்டது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சிலர் சிலுவை நாளாந்த வாழ்க்கைக்கு அல்ல, ரட்சிப்புக்கு மட்டும்தான் என்று சொல்லுகிறார்கள். இந்த கூற்றை வேத வாக்கியத்தில் அவர்களால் நிரூபிக்க முடியாது. உலகம் கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றியதை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. இதுதான் பிரச்சனை. உலகம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லை, அவர் சிலுவையில் செய்து முடித்ததை ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லை. அப்போ என்ன நடக்குது என்று சொன்னால், அதனுடைய பிரதிபலன் தவிர்க்க முடியாமல் அவர்கள் நரகத்துக்குள் தள்ளப்படுவார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பல்வேறு விதமாக அவிசுவாசிகள் சொல்லுகிறதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. கிறிஸ்துவின் சிலுவை விசுவாசிகளுக்கே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி விசுவாசிகளும் சிலுவையில் நிறைவேற்றியதை பரிசுத்தத்திற்கும் நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராயில்லை. அப்போ உலகமும் கிறிஸ்துவின் சிலுவையை ஏற்றுக்கொள்வதில்லை. அதே மாதிரி விசுவாசிகளும் சிலுவை நிறைவேற்றியதை பரிசுத்தத்துக்கும் நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. எரேமியா 6:16, 1 யோவான் 2:24, கொலோசியர் 2:6-7 ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதன் பிரதிபலன் நிர்பந்தமான வாழ்க்கையும் மனம் திரும்பாவிட்டால் அவ்விசுவாசிகளுக்கு ஏற்படும் அதே கதி அவர்களுக்கும் ஏற்படக்கூடிய, அவர்களுக்கு என்று சொல்லும் பொழுது விசுவாசிகளுக்கும் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு. ஒரே மாதிரியே நடக்கும். தேவனிடத்தில் பட்சவாதம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருத்தல் என்பதை பற்றி பார்ப்போம். இங்கே 2 மிக முக்கியமான விஷயங்களை பற்றி குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் என்னென்று சொன்னால், முதலாவது முன்பு கூறினது போல கிறிஸ்துவின் சிலுவை நிமித்தம் நாம் அந்த பாவத்துக்கு மரித்திருக்கிறோம் என்பதில் நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அடுத்தது 2வது நாம் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ள வேண்டும். இது தவிர்க்க முடியாத. ரோமர் 6:11 முக்கியத்துவம் என்ன? அதாவது பாவத்துக்கு மரித்திருக்கிறோம், விசுவாசத்தின் நிமித்தம் அந்த பாவத்துக்கு இயேசு கிறிஸ்துவோட மரித்து அந்த பாவத்துக்கு நாம் மரித்திருக்கிறோம் என்பதை எண்ணிக்கொள்ள வேண்டும்.
அதே நேரம் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம் என்றும் எண்ணிக்கொள்ள வேண்டும். இவைகள் யாவும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே சாத்தியமானது. அதன் பொருள் அவர் சிலுவையில் செய்து முடித்தவர்களை பற்றியே இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விசுவாசி பிரத்தியேகமாக கிறிஸ்துவையும் சிலுவையையும் நோக்கி பார்க்காவிட்டால் தோல்வி நிச்சயம். அப்போ என்ன இதை அப்போ அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்கிறதுக்கு என்ன மாதிரி என்று சொன்னால், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். விசுவாசி அதாவது என்ன செய்ய வேணும் என்று சொல்லி இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவன் கிறிஸ்துவை பார்க்க வேணும். கிறிஸ்துவை தவிர வேறு ஒன்றையும் அவன் பார்க்கப்படாது. அடுத்தது சிலுவையை பார்க்க வேணும். அப்போ கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் தொடர்ந்து பார்க்க வேண்டியவன். தொடர்ந்து பார்க்க வேண்டியவனாக இருக்கிறான் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் தொடர்ந்து விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருக்கவில்லை என்று சொன்னால் தோல்வி நிச்சயம். தோல்வி நிச்சயம் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதன் பொருள் பாவ சுபாவம் மறுபடியும் உயிர் பெற்றெழுந்து. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ தோல்வி அடைந்தால் அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் பாவ சுபாவம் மறுபடியும் உயிர்த்தெழும்பும். அது மட்டுமல்ல, விசுவாசி முந்தின பழைய சுபாவத்துக்கு மறுபடியும் அடிமையாவான். அது பற்றிய விவரத்தை ரோமர் 6:12 ரோமர் 6:13 நாம் இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்போ 3 விஷயங்கள் நடைமுறையில் இருப்பதை நாம் காண முடியும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். 3 விஷயங்கள் இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில். இது நடைமுறை. அவையாவன ஒன்று கிறிஸ்துவின் சிலுவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றிய விவரம் ரோமர் 6:3-5 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய விசுவாசம். இரண்டாவது நம்முடைய விசுவாசம். முதலாவது கிறிஸ்துவின் சிலுவை, இரண்டாவது நம்முடைய விசுவாசம். கிறிஸ்துவின் சிலுவை எப்பொழுதும் விசுவாசத்தின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி, மூன்றாவது பரிசுத்த ஆவி. அப்போ பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியை பற்றி 6ஆம் அதிகாரத்தில் அதிகமாக குறிப்பிடாமல் அதனை 8ஆம் அதிகாரத்துக்கு ஒதுக்கி வைத்தார். அப்போ பரிசுத்த ஆவியை பற்றி ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இன்னும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறத நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்போ 3 விஷயங்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. கிறிஸ்துவின் சிலுவை, நம்முடைய விசுவாசம், பரிசுத்த ஆவி. ரோமர் 6ஆம் அதிகாரத்தை சிலர் பரிசுத்த ஆவியின் இயந்திரம் என்றும், 8ஆம் அதிகாரத்தை பரிசுத்த ஆவியின் சக்தி வாய்ந்த இயக்க விதிகள் என்றும் கூறுகிறார்கள். அது என்னவென்றால் 6ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தான் செய்வது என்ன என்பதனை அறிவிக்கும். அப்போ ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நான் என்ன செய்கிறேன், நீங்கள் என்ன உங்களுடைய அதாவது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது நான் என்ன உங்களில் செய்கிறேன் என்ற விவரத்தை தெளிவாக ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். அதை எப்படி என்று சொன்னால் அதனை சிலுவை மூலமாகவே அதனை செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அந்த எல்லைக்குள் இருக்கும் பொழுதே அதனை செய்கிறார். அப்போ விசுவாசி அந்த எல்லைக்குள்ளே இருக்க வேணும். அதாவது சிலுவையின் எல்லைக்குள்ளே அவன் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து அதாவது கிறிஸ்தவனிலே அந்த விசுவாசியிலே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், அவர் செய்ததை நாம் கற்றுக்கொண்ட பின்பு
அவர் என்ன நமக்கு செய்கிறார் என்பது விவரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவு விசுவாசியினுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறது. விசுவாசி தேவனுக்கு பிழைத்திருக்கும் உண்மையை கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், விசுவாசியில் தெய்வீக சுபாவம் நாட்டப்பட்டிருக்கிறபடியால் வேத வாக்கியத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துவதற்கும் வல்லமையையும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். தன்னுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துவதற்கு வல்லமையும் விருப்பமும் விசுவாசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பாவ சுபாவத்திற்கு மரித்திருப்பதாகவும் தேவனுக்கென்று பிழைத்திருப்பதாகவும் எண்ணிக்கொள்வதனால் மட்டும் சாத்தியப்படாது. அப்போ இப்படி சொன்ன உடனே அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி கேட்பதுண்டு. அப்போ நாங்கள் எண்ணிக்கொண்டால் போதுமோன்னு சொல்லி சில கிறிஸ்தவர்கள் கேட்கிறது வழக்கம். அப்போ வெறுமனே இதனை அறிக்கையிடுவதன் மூலமாக, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், வெறுமனே இதனை அறிக்கையிடுவதன் மூலமாக அல்லது அதனை திருப்பி சொல்வதன் மூலமாகவோ சாத்தியமான பிரதிபலன் கிடையாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அப்படியா இருந்தால் நாங்கள் பாவத்திற்கு மரித்திருக்கிறோம், நாங்கள் தேவனுக்கு பிழைத்திருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் அடிக்கடி சொல்லி கொண்டிருந்தால் அது போதுமோ என்று சொல்லி சில கிறிஸ்தவர்கள் கேட்கிறார்கள். அதனால் ஒரு காலமும் சாத்தியமான பிரதிபலன் ஏற்பட போவதில்லை. ஒருவனுக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதனை பற்றிய நடைமுறை அறிவு, ப்ராக்டிக்கல் நாலேஜ், நடைமுறை அறிவு இருக்க வேண்டும். அதனை பற்றியே நாம் இங்கு சொல்லியிருக்கிறோம். நம்முடைய நாளாந்த வாழ்க்கையில் பாவ சுபாவத்தின் ஆதிக்கத்தை நமக்கு தருவது ஒரு முக்கியமான வேலை. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நம்முடைய நாளாந்த வாழ்க்கையில் பாவ சுபாவத்தின் மேல் ஆதிக்கத்தை நமக்கு தருவது ஒரு மிக முக்கியமான வேலை என்பதை நாம் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். அதில் நாம் விசுவாசம் பெற்றிருக்க வேண்டும். தொடர்ச்சியான நடைமுறை விசுவாசத்தை நாளாந்தம் வைத்திருக்க வேண்டும். அதுதான் நமக்கு வெற்றியை தருகிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும். இந்த மாதிரி எண்ணிக்கொள்வது நமக்கு பிரயோசனமாக இருக்கிறது. அப்படி செய்வதன் மூலம் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே அசைவாடுவார். அதற்கு அவர் தெளிவாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருக்கும் பொழுது லூக்கா 9:23 தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த லூக்கா 9:23 நீங்கள் செய்யாவிட்டால் நீங்கள் எனக்கு சிஷ்யர்களாக இருக்க முடியாது. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? அதாவது பரிசுத்த ஆவியானவர் செயற்பட வேணுமாயிருந்தால் லூக்கா 9:23 நீங்கள் கடைப்பிடிக்க வேணும். அப்போ லூக்கா 9:23 என்ன சொல்லுது? ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் பொறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த விதமாகத்தான் அவன் என்னை பின்பற்றலாமே தவிர மற்றும்படி வாயாலே அறிக்கையிட்டு அல்லது திருப்பி அதுகளை சொல்றதன் மூலம் என்னை பின்பற்ற முடியும் என்ற பேச்சுக்கே இல்லை. அப்போ தேவையானது நடைமுறை, ப்ராக்டிக்கல் நடைமுறை அறிவு இருக்க வேணும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும்